இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார் சமைச்சது இது? நான் தான் சார். என்ன சார், நீங்க தான் இதை சமைச்சீங்களா? வாயிலே வைக்க முடியல. எவ்வளவு ஃபேமஸான ஷோ இது. சமைக்கவே தெரியாத இந்த மாதிரி ஆளுங்களா கூட்டிட்டு வந்து எதுக்கு இந்த ஷோவை அசிங்கப்படுத்துறீங்க? சார் லைவ் போயிட்டு இருக்கு சார். சோ வாட்? அதுக்காக இந்த கேவலமான சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? நல்லா சமைக்க தெரிஞ்ச ஆளை கண்டஸ்டன்ட் போட வேண்டியதானே? என்ன இது கூட ரெக்கமெண்டேஷனா? ஏய், யாரை பார்த்து சமைக்க தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு ஆளு என்ன கொஸ்டின் பண்றியா? உனக்கு இந்த ஃபுட்டோட ரெசிபி தெரியுமா? முன்ன பின்ன இந்த மாதிரி சாப்பிட்டிருக்கியா நீ? இந்த ஃபுட்டோட பேர் தெரியுமா உனக்கு? ஏய், ஏதோ பணம் இருக்குன்னு கண்டவங்களெல்லாம் ஸ்பான்சரா ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டுட்டு என்ன கேவலப்படுத்த பாக்குறீங்களா? இவரெல்லாம் ஒரு நடுவர். இவர் ஏன் ஃபுட்டை ரிவ்யூ பண்றதா? ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அப்படிதான் ஏன் பேசுவேன். ஒரு ஃபுட்டையே சரியா ஜட்ஜ் பண்ண தெரியல. இவங்களா என்ன மசாலா கம்பெனி நடத்த போறாங்க? இவங்களுக்குலாம் தகுதியே கிடையாது. இவங்களோட மட்டமான இந்த டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் இவங்களோட மசாலாவும். போதும், நிறுத்துங்க. தப்பா வார்த்தையை விடாதீங்க. ஜனா ஃபுட்ஸ பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? இது 50 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற கம்பெனி. ஜனகாம்பால் மேம் சமையல் சக்கரவர்த்தி. பிரைம் மினிஸ்டர் கிட்டே அவார்ட் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. அந்த அம்மா சமையல் சக்கரவர்த்தியாவே இருக்கட்டும். இவர் யாருங்க? ஒழுங்கா அடுப்ப கூட பத்த வைக்க தெரியாதவங்களா ஜட்ஜா? இவர் என்ன அசிங்கப்படுத்துவாரு? அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? இப்பவே இவர் இந்த ஷோ விட்டு போகணும். நான் ஷோவை விட்டு போகணுமா? இப்ப நீங்க இப்படி பேசுனதுக்காக இதே ஷோல நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். கேட்கல? மன்னிப்பா? நீங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சமையலை பத்தி எந்த அரிச்சோடையும் தெரியாத நீ எல்லாம் என்னோட சமையலை ரிவ்யூ பண்றாளா? இது இருக்காங்களே இவங்க 2 பேரு. இவங்களா ப்ராப்பரா சமையலை படிச்சுட்டு மாஸ்டர் செஃப் ஆனவங்க. அவங்க சொல்லலாம். நீ அப்படியா? உங்ககிட்ட மிளகாத்தூள் கம்பெனி இருக்குன்னு ஸ்பான்சருக்காக வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் சமையல் அசிங்கப்படுத்தினது இல்லாம நீ என்ன மன்னிப்பு கேட்க சொல்றியா? ஏய், ஓபன் சேலஞ்ச் பண்ற. உன்னால முடிஞ்சா, உனக்கு தில்லு இருந்தா என் கூட போட்டி போட்டு சமைச்சு என்ன ஜெயிச்சு காட்டு பார்க்கலாம். சிபி சார், அவரு ஏதோ வேணும்னு வம்பிழுக்கிறாரு. லைவ் வர போய்கிட்டு இருக்கு. நீங்க எதுவும் வார்த்தையை விட்டுறாதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சவாலுக்கு நான் ரெடி. ஏய், ஆனா ஒரு கண்டிஷன். போட்டியில என்னோட டிஷ் ஜெயிச்சிருச்சுன்னா நீங்க இந்த லைவ் ஷோல என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எங்க கம்பெனி கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். இதே உங்களோட டிஷ் ஜெயிச்சா நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஓகே, பாத்துறலாம். பாத்துடலாம்.